ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறையடி காசை பார்க்க போகிற சிறையடி காசையில் மார்னிங் விடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு உட்கார வர நம்ம விஜயாவை பார்க்கும்போது எல்லாருமே இலக்கரமாக பேசுகிற மாதிரி ஏளனமாக பேசுகிற மாதிரியே தோணுது. எப்படி நீ பண்ண தப்புனால தானே உனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மெயினாக ஒரு பக்கம் என்ன டார்ச்சர் பண்ணீங்களேன்னு சொல்லி கேட்க, நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் இதெல்லாம் தேவையா உனக்கு 3 மருமகளையும் ஒன்றா நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் யார் உங்களோட ஃபேவரட் மருமகள்னு இப்படி 1008 கேள்வி மண்டக்குள்ளே ஓடுதுங்க. இவ்வளோ ரயிலும் மண்டக்குள்ளே ஒன்றா அந்த ரயில் தாங்குமான்னு அந்த தண்டவாளம் தாங்கவே தாங்காது, வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு விஜயா போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை பகல் கனவா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ரோகிணியை முறைன்னு உரைக்கிறாங்க. என்ன பாட்டி இருக்கனால பயந்து போயிருக்காங்க, இல்லாட்டினா பயங்கரமாக பேசுவாங்க. ஒரு பக்கம் பாட்டி எல்லாத்தையும் சரி சீக்கிரம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது குழந்தையோட எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்ம விஜயாவோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லி பார்த்து ரோகிணி கூட பேசக்கூடாது, ரோகிணி இருக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது, ஷோரூம்க்கு வரக்கூடாது சொல்லிட்டு மனோஜை வச்சே சொல்ல வச்சிட்டாங்க. அதுக்கு ஒன்று காண்ட் ஆகிட்டாங்க. ஏன் போகக்கூடாது, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு அவங்க சொல்ல, ஐயோ டார்ச்சர் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் அழுக ஆரம்பிச்சாங்க. அழுகுனவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி பழிவாங்க போகிறேன்னு சபதம் எடுக்கிறாங்க. உண்மைதாங்க, எல்லா நேரமும் பொறுத்து போகிறதுக்கு மீனாவா அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா நேரமும் பொறுத்து போகிற மருமகளை தான் வச்சு செய்வாளுங்க. இது எதுக்குப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா அந்த டைம் பார்த்து கால் பண்ண எல்லா கோவத்தையும் அவங்க அம்மா மேலே காமிக்கிறாங்க. அம்மா செத்துட்டோன்னு சொல்லிட்டமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு பிறந்தநாள் நீ சொல்ல பிறந்தநாளம்மா என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு பெத்த அம்மா பிறந்தநாள் கூட உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க விஷ் பண்ணிவிட்டு சரி வாமா கோயிலுக்கு மித்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்